பதவி விலக தயாராகும் 8 இராஜாங்க அமைச்சர்கள். ரணிலுக்கான ஆதரவால் ஏற்பட்ட விளைவு. சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல், ரகசிய அறையில் பல அரசியல் ஒப்பந்தங்கள். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ரணில் எடுத்த முடிவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதிகள் பல அரசியல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் செயற்குழு கூட்டங்கள் கடந்த சில நாட்களாக பத்தரமுல்லையில் உள்ள ஹோட்டலில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்தன, பிரசன்ன ரணதுங்க, மஹிந்தானந்த அழுத்கமகே, வஜிர அபேவர்தன, நிமல் லான்சா மற்றும் ஜனாதிபதி தேர்தல் செயற்குழுவின் பிரதிநிதிகள் குழுவினர் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த விடுதியின் தனி ரகசிய அறையில் ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதிகள் பல அரசியல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் ரத்தினபுரி, ஹேகாலை மற்றும் களுத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது விடுதியில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் தங்களுடைய பாதுகாவலர்களை நிறுத்தி ரகசிய அறையில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து இந்த அரசியல் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பதவி விலகல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சரத் பொன்சேகா சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை அவர் கடந்த 5ஆம் திகதி செலுத்தியிருந்தார். இதேவேளை அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோரை கட்சி உறுப்புரிமையில் நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட தீர்மானம் சட்ட ரீதியானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இன்று காலை இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. இந்த தீர்ப்பின் விளைவாக ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோரின் வெளியேற்றம் அவர்களின் நாடாளுமன்ற ஆசனங்களையும் அமைச்சு பதவிகளையும் இழக்க வழிவகுக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தில் இராஜாங்க அமைச்சர்கள் பதவிகளை வகிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 8 உறுப்பினர்கள் அந்த பதவிகளிலிருந்து விலக தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க போவதில்லை என தீர்மானித்துள்ள 8 இராஜாங்க அமைச்சர்களே இந்த முடிவை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது டி.வி. சானக, தேனுக விதானகமகே, சசீந்தர ராஜபக்ஷ, அசோக பிரியந்த, மொஹாண்டி சில்வா, இந்திக அனுரத்த, பிரசன்ன ரணவீர மற்றும் ஸ்ரீபால கம்லத் ஆகிய இராஜாங்க அமைச்சர்கள் குழுவே இவ்வாறு பதவி விலக உள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்காமல் இராஜாங்க அமைச்சர்கள் பதவிகளில் நீடிப்பது நெறிமுறையல்ல என பல அமைச்சர்கள் கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டியிருந்தனர். இவ்வாறாயினும் அந்த இராஜாங்க அமைச்சர்களின் பதவிகள் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க அரசாங்கம் இதுவரை தீர்மானிக்கவில்லை என தெரியவந்துள்ளது. இலங்கை மக்களின் துயரங்களை தீர்க்கவே நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மக்களின் பசி தீர்க்கவே ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வேறுபாடின்றி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் ஆண்களுக்கு சமமாக பெண்களின் உரிமைகள் வலுவூட்டப்பட்டு பாதுகாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். செப்டம்பர் 21ஆம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வரை இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என அரச வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை திருத்தம் மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டு பெயர் குறிப்பிட விரும்பாத அரச உயர் அதிகாரியொருவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை செப்டம்பர் மாதம் வரை
வரை மாறாமல் இருக்கும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் விலை நிர்ணய சூத்திரத்திற்கு ஏற்ப இந்த ஒரு விலை திருத்தமும் தேர்தல் பிரச்சாரத்தில் சாதகமான அல்லது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மற்றும் ஒரு அரசாங்க வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை இலங்கையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்படுவதற்கு சில மாதங்களில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனது அனைத்து அமைச்சு பதவிகளிலிருந்தும் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ விலகியுள்ளார். அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார மற்றும் ஹெரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டப்பூர்வமானது என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனையடுத்தே தான் அமைச்சு பதவியிலிருந்து விலக உள்ளதாக ஹெரின் பெர்னாண்டோ அறிவித்துள்ளார். இதேவேளை தன்னால் இன்று முதுகை நிமிர்த்தி நடக்க முடியும் என்றும் ஏற்படக்கூடிய விளைவுகளை அறிந்தே கடந்த காலங்களில் தான் முடிவுகளை எடுத்ததாகவும் ஹெரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் தலைமையில் கொழும்பில் நடைபெற இருந்த தொழிற்சங்க மாநாடு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் எதிர்ப்பு காரணமாக திடீரென நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் நேற்று இந்த மாநாடு நடைபெற இருந்தது. தொழிற்சங்கங்கள் மற்றும் ஏனைய சங்கங்களின் பிரதிநிதிகளின் மாநாடாக இது நடத்தப்படும் என ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொண்டு வர பிரச்சாரத்திற்கு பிரதமர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை காரணமாக மாநாட்டை ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் மாநாடு அடுத்த வாரம் மீண்டும் ஒரு திகதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2005 ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு புலிகள் தடையாக நின்றார்கள். வடக்கு மக்களை பலவந்தமாக வாக்களிக்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டை பற்றி சிந்தித்து இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளார். அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து இந்த நாட்டின் எதிர்காலத்தையும் பொருளாதாரத்தையும் பலப்படுத்துவது அவரது நம்பிக்கை. கடந்த 2 வருடங்களில் தற்போதைய ஜனாதிபதி எவ்வாறு செயற்பட்டார் என்பது மக்களுக்கு தெரியும். இந்த ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை நியமித்தாலும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மக்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மீண்டும் நியமிக்கப்படுவார் என்பதை நாம் அறிவோம் என குறிப்பிட்டுள்ளார்.